நீங்கள் 40 வயசில் இருக்கீங்க, உங்கள் ஃபேஸில் சுருக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு, டேன் வர ஆரம்பிச்சிருச்சு, பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பிக்மெண்டேஷனை குறைச்சி பார்க்குறதுக்கு நல்ல இளமையாக 10 வயசு குறைஞ்சது மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான பேக் தான் இந்த பேக்கை. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணாலே உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள், அந்த பேக்கை நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டும் லைவாக காட்டியிருக்கேன். என் ஃபேஸ் செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்குங்க. கண்டிப்பாக எனக்கு 10 வயசு குறைஞ்சது மாதிரியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான பேக்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க. அந்த காலத்துலலாம் மஞ்சள் பொடின்றது ரெகுலராக அவங்க ஃபேஸுக்கும் ஹோல் பாடிக்குமே யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி பேக்கில் நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்ம ஃபேஸுக்கு. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். நிறைய பேத்துக்கு பிம்பிள்ஸ் இருக்குக்கா, என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய கமெண்ட் வருது. அவங்கெல்லாம் இந்த பேக்கை ரெகுலராக யூஸ் பண்ணும்பொழுது பிம்பிள்ஸ்லாம் நல்லாவே குறைஞ்சி அதன் மூலமாக வர கரும்புள்ளிகள்லாம் நல்லாவே குறைஞ்சிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மக்களே. இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கடலை மாவுங்க. இந்த கடலை மாவு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்க ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸை நல்லா பிரைட்டாக மாற்றி தரதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த கடலை மாவு. இந்த கடலை மாவு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா அரிசி மாவு தாங்க. அதாவது பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவை தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட ரெடி பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி கூட தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் விற்கிற பொடியை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்திருக்கேன். இப்போ இது 3ஐயும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இது 3ஐயும் சேர்த்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ஃபேஸை இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்குது. மங்கு இருந்தால் அதை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேஸில் ஒரு ஷைனிங் க்ளோ கிடைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஆனால் இதே மாதிரி நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் நான் சொல்கிற ரிசல்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதை விட இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக கிடைக்கும் உங்கள் ஃபேஸு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேன் ஒன்று நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 3 பொடிகளை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த 3 பொடி இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் அதிகமாக உங்களுக்கு இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எல்லாமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி நமக்கு கெட்டு போகவே போகாது. எப்பப்பெல்லாம் நமக்கு தேவையோ அப்போ எடுத்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட் ஆகும் ஃபேஸு. இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ரொம்ப கருன்னு மாறிடும். அது இல்லாமல் அனல் கங்கு வந்துடக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக நமக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முக்கியமாக இது அடி பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு சூப்பராக பார்க்குறதுக்கு நல்லா காஃபி பவுடர் கலரில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கு நம்ம ஒரு சின்ன பவுலில் எல்லாத்தையுமே கொட்டிடலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் ஆறி வந்துடும். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா காஃபி பவுடர் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பனானா தான் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒரு பழம் எடுத்துக்கோங்க. என்ன வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் கற்பூரவள்ளி பழத்தில் ஒரு பழம் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த தொலியை நம்ம எடுத்துகிட்டு இந்த பழத்தை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பழம் வந்து நல்லா கனிவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இந்த வாழைப்பழம் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா யங்காக வச்சுக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. வாழைப்பழம் வந்து நீங்கள் ஒரு பழம் தான் எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு பழம் கூட தாராளமாக நீங்கள் சேர்த்தே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கட் பண்ண வாழைப்பழத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். நல்லா க்ளீனான மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. ஏதாவது காரமாக அரைச்சிருந்தால் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது எரிச்சல் உண்டு பண்ணும். அதுக்காக நான் சொல்கிறேன், க்ளீனாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ண வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே அப்படியே உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மில்க் தாங்க ஆட் பண்ண போகிறோம். நிறைய பேர் என்ன டவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, காய்ச்சின பால் ஆட் பண்ணுறதா அல்லது காய்ச்சாத பால் ஆட் பண்ணுறதா அக்கா அப்படிலாம் கேட்குறீங்க. உங்கள்கிட்ட எந்த மில்க் இருந்தாலும் சரி, ஓகே, நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சினதாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக மட்டும் மில்க் சேர்த்துறாதீங்க, ஏன்னா ரொம்ப லிக்விடாக போயிடும். அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ நான் ஓரளவுக்கு மில்க் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதாவது கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மில்க் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லாவே நமக்கு அரைப்பட்டுரும். தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சிடாதீங்க, அப்புறம் நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைப்பட்டு வந்திருக்கு. கொஞ்சம் கூட எந்த பிசுறுமே பனானா பிசுறுலாம் இல்லை பாருங்கள். அப்படி உங்களுக்கு பிசுறு இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இது கூடவே என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பொடி, அந்த பொடியை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது நமக்கு நம்ம ஃபேஸுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்கும்போதே சூப்பரான ஒரு கலரில் நமக்கு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. இந்த வாழைப்பழத்தோடு நம்ம இந்த பொடியை சேர்க்கும் பொழுது நம்ம இதில் வந்து வாழைப்பழம் சேர்த்தது மாதிரியே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் நமக்கு இந்த பேக் வந்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகவே மாறிடும். அதனால் ரொம்ப திக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வலியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பேக்கை வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு லைவாக உங்களுக்கு ரிசல்ட்டும் நான் காட்ட போகிறேன். வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது, நம்ம ஃபேஸில் எவ்வளோ நேரம் வச்சுருக்கிறது, என் ஃபேஸ் எந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட்டாக மாறுது அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னுடைய ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு அதையும் பார்த்துக்கோங்க. எப்பயுமே ஒரு பேக் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வந்து ஒரு ஃபேஸ் வாஷோ அல்லது சோப்போ போட்டு நம்ம ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு தான் எந்த பேக்காக இருந்தாலும் ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் புருவத்தில் கூட தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம், அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பிம்பிள்ஸ் வந்து நல்லா வந்து குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லைங்க, பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸ் வந்து ஃபேஸில் இருந்துச்சுன்னா அது நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஃபேஸையே கொஞ்சம் ப்ரைட்டாக இல்லாமல் காட்டும். அது வந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு ரொம்ப அதிகமாக உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, அந்த மார்க்ஸும் இருக்குது அப்படின்னா ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணும்பொழுதே அந்த மார்க்ஸ் எல்லாம் நல்லாவே குறைஞ்சிரும் உங்களுக்கு. அதேமாரி மங்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மங்கெல்லாம் சூப்பராக ஃபேட் அவுட் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாற்றிடுங்க. இப்போ நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் விட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஃபேஸுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மசாஜெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை. ஒரு நைஃப் ஒன்று எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என் ஃபேஸ்லேருந்து இதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள்.
நீங்களே பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. எந்த அளவுக்கு பிரைட்டாக மாற்றிருக்கு பாருங்கள். நான் வந்து நைஃப் வச்சு எடுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு ரிசல்ட்டு காட்டணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் பண்ணாது. அதுமாதிரி நெத்தி பகுதியிலலாம் எடுக்கும்பொழுது ரொம்ப கவனமாக எடுக்கணும். ஏன்னா ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப கவனமாக எடுக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக மாற்றிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், அக்கா ஆல்ரெடி நீங்கள் கலராக தானே இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் பார்த்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு சூப்பராக தெரியும். அது மட்டும் இல்லை, என்னுடைய மீசை தாடியெல்லாம் எனக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட சூப்பராக வந்துருங்க. குட்டி குட்டியாக இருக்கிற பூனை முடின்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட சூப்பராக வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பேக் இது. பாருங்கள் எப்படி எடுக்கிறேன் அப்படின்ட்டு. செம்ம சூப்பராக வந்துருச்சு. எடுத்த இடத்துலலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நைஃப் வச்சுலாம் எடுக்காதீங்க. நல்லா சில் வாட்டர் ஊற்றி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பிரைட்டாக மாறியும் இருக்கும். நீங்களே பிரைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான பேக் தான் இது. இப்போ நான் ஃபுல்லாக தொடச்சிட்டேன் பாருங்கள். தொடச்சதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுது பாருங்கள். பார்த்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் பாருங்கள். எந்த ஒரு பேக்காக இருந்தாலும் என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி எனக்கு ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது லைட்டோ அல்லது ஃபில்ட்ரோ ஏதாவது நான் போட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கவே வேணாம். எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கோ அதுதான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த ரிசல்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃபேஸை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. எவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. என் கைக்கும் என் ஃபேஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள். நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. சூப்பராக நமக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டாக மாறிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதை கிளியர் பண்ணி வைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. see you. bye.